ஓவராலா நம்மளுடைய வெயிட்ட குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, ஸ்பெசிஃபிக்கா நம்ம தொப்பைய குறைக்கிறதுக்கும், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க முக்கியமான ஜீரண உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்துக்குமே, குடல் சம்மந்தமா எல்லாத்துக்குமே உங்களுக்கு அங்க இருக்க இன்ஃப்ளமேஷன குறைக்கிறதுக்கும், அதுக்கான சர்க்குலேஷன அதிகரிக்கிறதுக்கும், அதுக்கான மெட்டபாலிசம இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்குன்னா, அதுதாங்க ஈர துணி போடுறது. ஒரு டவல் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு டர்க்கி டவலா இருக்கலாம். எந்த டவலா வேணா இருக்கலாம். நார்மலா டேப் வாட்டர்ல நனைச்சு, பிழிஞ்சிட்டு காலையில எந்திரிச்சதும் பிரஷ் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு, அந்த டவல நனைச்சு நல்லா பிழிஞ்சு இந்த அளவு பேக் மாதிரி போட்டு வயிறு மேல, தொப்புளுக்கு மேல போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க டைம் எவ்வளோ இருக்கோ அலாரம் வச்சு படுத்துக்கோங்க. அந்த டவல் எப்படி இருக்கணும்னா, உங்க அடிவயிறையும் கவர் பண்ணியிருக்கணும். தொப்புளுக்கு மேலேயும் ஒரு 2, 3 இன்ச் கவர் பண்ணியிருக்கணும். வயிற சுத்தி கட்டணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா 4ஆ மடிச்சு இப்படி வச்சு வயிறு மேல இப்படி வச்சீங்க அப்படின்னாலே போதும். போட்டுட்டு 20 நிமிஷம் கழிச்சு அலாரம் வச்சு எடுத்துருங்க. அடிவயிறு சூடு எடுத்துரும். ஏற்கனவே நான் சொன்ன எல்லா உங்களுக்கு பலன்களையும் அது கொடுக்கக்கூடியது. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி தண்ணி குடிக்கணும். இது கூட நம்ம இந்த ஈரத்துண்டு இதையும் போட்டீங்க அப்படின்னா, நேச்சுரலாவே உங்க உடம்புல இருக்க அந்த மெட்டபாலிசம் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். இது கூட உங்களால என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ, அந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டே வாங்க. சிம்பிள் வாக்கிங்கா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், ஜிம்மா இருக்கலாம், பிலாட்டஸ் எதுவா வேணா இருக்கலாம். உங்களுக்கு அத நீங்க செய்துட்டு வாங்க. செய்ய முடியலனாலும் அதுக்காக கில்ட் மோடுக்கு போயிறாதீங்க. இதையெல்லாம் நான் செய்துட்டு இருக்கேன்ப்பா. செய்யாத ஒரு விஷயம் எனக்கு பலன் தரப்போறதில்ல. செய்ற எல்லா விஷயங்கள்ல இருந்தும் எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட பாசிட்டிவா அடுத்த முயற்சிகள செய்ய ஆரம்பிங்க. இப்போ முக்கியமான இது நம்ம சக்ரா பிராக்டிசஸ். எல்லா சக்ராஸுமே எப்பயுமே நமக்கு பேலன்ஸ்டா தாங்க இருக்கணும். நம்ம இந்த எல்லா நார்மலா உடல் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா. ஆனா இப்போ முக்கியமா இந்த வெயிட் லாஸ்க்காக அதே சமயத்துல தொப்பையும் ஸ்பெசிஃபிக்கா குறையறதுக்காக ஒரு சக்ரா பிராக்டிஸ் இருக்குன்னா, அது மணிப்பூர சக்கரத்துக்கான பயிற்சிகள் தான்.